இன்றைக்கி நம்மளோட ட்ராவல் ஸ்டோரி இடுக்கியோட பொக்கிஷமான மாமலக்கொண்டோன்னு சொல்கிற ஒரு சின்ன ஒரு ஊரோட ஃபாரஸ்ட் ஸ்டோரி பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மாமலக்கொண்டோன்னு சொல்கிறது இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஒரு ஃபாரஸ்ட் தான். இந்த மாமலக்கொண்டோன்னு சொல்கிறது நிறைய தமிழ் ஆட்களுக்கு யாருக்குமே தெரியாது. நானும் இதுதான் ஃபஸ்ட் டைம். இது வந்து எர்ணாகுளத்துலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர்லையும் கோதமங்கலத்துலேருந்து ஒரு 20 கிலோமீட்டரில் தான் இந்த மாமலக்கொண்டோன்னு சொல்கிற ஒரு வில்லேஜ் இருக்குது. நம்ம போகிற வழி ஃபுல்லாக மரத்தில் வந்து நெட்டெல்லாம் வச்சு மூடி வச்சுருந்தாங்க. என்னன்னு பார்த்தா ஃபுல்லாகவே ரம்பூட்டான். அது வந்து குரங்கெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி ஃபுல்லாகவே வலை வச்சு மூடி வச்சுருந்தாங்க. நான் இந்த ட்ரிப்பை எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, மூவாட்டுப்புழையில் போய் ஸ்டே எல்லாம் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையிலே எழுப்பி கோதமங்கலம் போய் அங்கேருந்து என்னோடய ஃப்ரெண்ட் நியூட்டன் விளாக் ஷாம் பிரதரும் அவங்க பையனும் உண்டாயிருந்து நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் இந்த ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணோம். மாமலக்கண்டம் போகிற எல்லாருமே இந்த ஒரு பிளேஸை விசிட் பண்ணிட்டு தான் மாமலக்கண்டம் போவாங்க. அதான் என்ன அப்படின்னா பூதத்தான்கட்டு டேம்னு சொல்லுவாங்க அந்த இடத்த. இந்த ஜங்ஷன்லேருந்து நேராக போயிட்டோம் அப்படின்னா பூதத்தான்கட்டு டேமோட என்ட்ரன்ஸில் போகலாம். நம்ம இதுலேருந்து லெஃப்ட் எடுத்து போயிட்டோம் அப்படின்னா ஆப்போசிட் சைடில் வந்து ஒரு பாலம் இருக்குது. அதில் வந்து நின்று பார்க்குறதுக்கு அந்த பூதத்தான்கட்டு டேம் ஃபுல் வியூவாகவே தெரியும். அது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் நம்ம லெஃப்ட் எடுத்து தான் நம்ம போனோம். இந்த டேம் சைடு நம்ம எப்போ வந்தாலுமே மீன் பிடிக்கிற ஆட்களை வந்து எப்போவுமே நம்ம பார்க்க முடியும். ஃபுல் டைம் காலையிலையும் சரி நைட்டும் சரி மீன் பிடிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ வந்து ஒரு 2-3 மணிக்கூர்லேயே ஒரு கவர் நிறையா ஃபுல்லாகவே மீனை பிடிச்சிட்டு கிளம்பிடுவாங்க. அந்தளவு இந்த ஏரியாவில் வந்து மீன் இருக்குது. இந்த பூதத்தான்கட்டு டேமோட ஹிஸ்ட்ரி எடுத்து படித்து பார்க்கும்போது தான் புரிஞ்சு, இது வந்து பெரியாரில் உள்ள தண்ணி. இது பழைய காலத்தில் வந்து இங்கே டேம் எதுவுமே கிடையாது. ஆனால் பெரியார்லேருந்து தண்ணி அடிச்சுட்டு வரும்போது இங்கே ஃபுல்லாகவே பாறைக்கல்லும் அதுக்கப்புறமா மரம் எல்லாம் அடித்து ஒரு சைடில் ஒதுங்கி இருந்ததுனால இங்கே ஒரு டேம் மாதிரி அந்த டைம்லேயே இருந்திருக்கு சின்னதாக. அந்த டைமில் தான் வந்து என்னென்னா 1940 கவர்மெண்ட் சைடில் இந்த ஆலோசனை எடுத்து 1950 வந்து இந்த டேமை வந்து ஃபினிஷ் பண்ணி கொஞ்ச நேரம் நின்று இந்த டேமோட இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அடுத்த லொக்கேஷன் தான் போகிறோம். நம்ம இப்போது தட்டைக்காடு ரூட்டில் தான் போயிட்டுருக்கோம். இது வந்து ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு. இங்கே நம்ம பார்த்தாச்சுன்னா ம்லாவு, காட்டுப்போத்து, யானை எல்லாமே சைட் பண்ணுறதுக்குள்ள சான்சஸ் ரொம்பவே அதிகம். இது ரிசர்வ் ஃபாரஸ்ட்டாக இருந்தாலுமே நம்ம எப்போ வேணாலும் ட்ராவல் பண்ணலாம், நைட்டும் ட்ராவல் பண்ணலாம். அந்த ரோட்டில் போகிறதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே கிடையாது. நம்ம அப்படியே கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி போகும்போது ஒரு பாலம் வரும். அந்த பாலத்தை ஏறி அந்த சைடு நம்ம போயாச்சு அப்படின்னா அது வந்து தட்டைக்காடு பேர்ட் சேஞ்சுரியோட ஒரு ஏரியா. இதுதான் வந்து தட்டைக்காடு பேர்ட் சேஞ்சுரி. இங்கே வந்து ட்ரக்கிங் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கே மெயினாக வந்து நமக்கு நிறைய பேர்ட்ஸை வந்து சைட்டிங் பண்ணலாம். ஸோ அந்த ட்ரக்கிங் எடுத்தாச்சு அப்படின்னா நிறைய பேர்ட்ஸ் வந்து கண்டிப்பாக நமக்கு சைட்டிங் கிடைக்கும். டைம் இல்லாதனால அடுத்த வாட்டி வந்து தட்டைக்காடு போகலாம்னு சொல்லி பிளான் பண்ணி அங்கேருந்து கிளம்பிட்டோம். இதானா ഇതിൻ്റെ അകത്താണോ കേട്ടോ? ഇവിടെ ആനയൊക്കെ ഉണ്ടല്ലേ? ഉണ്ട്. ചാൻസ് ഉണ്ട്. நம்ம இப்போ பார்க்குற செக் போஸ்ட் வந்து நைட் டைமில் வந்து மேக்ஸிமம் டைம் வந்து க்ளோஸ் பண்ணி தான் போட்டிருப்பாங்க. இங்கே உள்ள லோக்கல்ஸ் மட்டும்தான் வந்து உள்ளாடி அலோவ் பண்ணுவாங்க. இந்த செக் போஸ்ட்டு தாண்டி குட்டம்புழான்னு சொல்கிற ஒரு வில்லேஜ் போகிறது வரை இந்த ரோடு பார்க்குறதுக்கே செமையாக இருக்கும். 2 சைடும் ஃபுல் மரமும் நல்ல மலையும் ஃபுல்லாக மிஸ்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம அப்படியே கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி ஒரு பாலம்லாம் கழிஞ்சு நம்ம போய் நிற்கிற இடம் வந்து என்னென்னா குட்டம்புழான்னு சொல்கிற ஒரு ஏரியா தான். நம்ம மாமலக்கண்டம் போகிறதா இருந்தால் இங்கே குட்டம்புழான்னு சொல்கிற ஏரியாவில் வந்து ஃபியூல் எல்லாம் ஃபில் பண்ணுறது வந்து பெட்டர். ஏன் அப்படின்னா மாமலக்கண்டம் போயாச்சு அப்படின்னா ஒரு 60-70 கிலோமீட்டர் பக்கத்தில் வந்து ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட்டாக இருக்கிறதுனால அங்கே ஃபியூல் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் குட்டம்புழாயிலே வந்து ஃபில் பண்ணிட்டு போயாச்சுன்னா பெட்டர். நம்ம இந்த குட்டம்புழான்னு சொல்கிற ஜங்ஷன்லேருந்து லெஃப்ட் போயாச்சு அப்படின்னா பூயங்குட்டின்னு சொல்கிற ஒரு ஃபாரஸ்ட்டு போகும். நம்ம இதுலேருந்து ரைட்டு நேரம் நம்ம மாமலக்கண்டம் போகலாம். நம்ம இந்த மாமலக்கண்டம் ரோட்டை ஏறி போயிட்டோம் அப்படின்னா மாமலக்கண்டம் விசிட் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம மூணாரும் இந்த ரோட்டில் போக முடியும். நம்ம மாமலக்கண்டம் போகிற ரோடு வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். நம்ம இப்போ வந்த ரோடு மாதிரி இருக்காது. ஏன்னா ஆப்போசிட்டில் வண்டி வந்துன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் சைடு கொடுக்குறதுக்கெல்லாம். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போனால் போதும். நம்ம அப்படியே கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி ஒரு ஜங்ஷன் வருவோம். அந்த ஜங்ஷனில் வந்து ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது. அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து லெஃப்ட் எடுத்து தான் நம்ம வந்து மாமலக்கண்டம் போவோம். இனி நம்ம போகிற ரோடு வந்து இன்னும் ரொம்ப சின்னதாக இருக்கும்.
ചേട്ടനെ ഇവിടെ നമുക്ക് 2-3 വാട്ടർഫോൾസ് ഒക്കെ ഉണ്ട്, അത് കാണിച്ചു തരാമെന്ന് പറഞ്ഞിട്ട് ഞങ്ങളൊക്കെ ഇവിടെ നിന്ന് കൂടിയതാ. ചേട്ടൻ വണ്ടി അങ്ങ് എടുത്ത് അങ്ങ് മുമ്പോട്ട് പോയപ്പോൾ തന്നെ സംഭവം ഓഫായി. ഞാൻ അപ്പുറത്തെ സൈഡിൽ നിന്ന് ഒഴിക്കാം കേട്ടോ. ശരി നമ്മൂടായിരുന്നു. അയ്യോ കുഴപ്പമില്ല, അടിച്ചു നോക്കി. എങ്ങനെയുണ്ട് പരിപാടി? ഈ സാധനം കൊണ്ടു കിടക്കുന്നത് വെറുതെ അല്ലെന്ന് മനസ്സിലായില്ലേ? ഇത് നമുക്ക് യൂസ് ആയില്ലെങ്കിലും വേറെ ആർക്കെങ്കിലും യൂസ് ആവും. ഇതുപോലെ തന്നെ പഞ്ചർ കിറ്റും പമ്പും എല്ലാ സാധനവും കയ്യിൽ വെച്ചേക്കും. ഇതേപോലെ ആർക്കെങ്കിലും ഒക്കെ ആയിട്ട് ഉപകാരപ്പെടാറുണ്ട്. നിങ്ങൾക്ക് ചോക്ക് വലിച്ചിട്ട് അടിച്ചു വാങ്ങി. ചോക്കില്ല അപ്പൊ വെള്ളച്ചാട്ടത്തിന്റെ അവിടെ കാണാം. മൊത്തം കാണിച്ചിട്ട് അപ്പോഴത്തേക്ക് ഭയങ്കര ആർഭാടമായിട്ടൊക്കെ തോന്നി. ഈ 2 ബോക്സും 3 ബോക്സ് മൊത്തം ഒരു പെട്ടി വണ്ടി സെറ്റപ്പ് ആണല്ലോ. ഇതിനകത്ത് ഫുള്ള് നമ്മുടെ ടൂൾ കിറ്റ് ഉൾപ്പെടെ നമുക്ക് വേണ്ട അത്യാവശ്യം എല്ലാ സാധനവും ഉണ്ട്. നമുക്ക് ഒരു അത്യാവശ്യ ഘട്ടത്തിൽ എവിടെയെങ്കിലും കാട്ടിലൊക്കെ പെട്ടു പോകണമെങ്കിലും വണ്ടി എടുത്തുകൊണ്ട് വരണമെന്നുണ്ടെങ്കിൽ ഈ പറയുന്ന സാധനങ്ങളെല്ലാം ഇതിനകത്ത് കൊണ്ടുപോകണം. നമ്മൾ ഒരു ബോക്സ് മാത്രമാണെങ്കിൽ ക്യാമറ സാധനങ്ങളും മാത്രമേ വെക്കലേ കിടക്കുള്ളൂ. അപ്പം എങ്ങനെയാ സെറ്റായില്ലേ? അടിപൊളി. അപ്പം ഈ ഒരു ട്രിപ്പിൽ വേറൊരു പ്രത്യേകത കൂടി ഉണ്ട് കേട്ടോ. എൻ്റെ ഇപ്പോൾ ഒരാൾ കൂടി ഉണ്ട്. ഹായ് പറടാ. വേറെ ആരുമല്ല, എൻ്റെ മോൻ തന്നെയാ. ആള് കുറേ നാളായിട്ടുള്ള ഒരു ആഗ്രഹമായിരുന്നു ബൈക്കിനൊരു ട്രിപ്പ് പോകാനായിട്ട്. ഹാപ്പിയാണോ? സെറ്റല്ലേ? അപ്പോൾ ആൾക്ക് ശരിക്കും പറഞ്ഞാൽ ഒരു സർപ്രൈസൊക്കെ കൊടുത്തിട്ട് നമ്മൾ ഈ ഒരു ട്രിപ്പിന് വിളിച്ചുകൊണ്ട് വന്നേ. എന്താ പറയുക, അവനറിയില്ലായിരുന്നു ഇന്ന് ട്രിപ്പ് പോകണ്ടെന്നുള്ള അറിയില്ലായിരുന്നു. രാവിലെ എണീറ്റപ്പോൾ ഈ ഹെൽമെറ്റ് മേടിച്ച പോലെ അവൻ്റെ അടുത്ത് പറഞ്ഞിട്ടുണ്ടായിരുന്നില്ല. ഏകദേശം ഒരു അളവ് കറക്റ്റ് ആയിരിക്കും എന്നുള്ളൊരു ധാരണയിൽ പോയാൽ മേടിച്ച് വെച്ചതാണ്. എന്തായാലും രാവിലെ എണീപ്പിച്ചെന്നല്ല, പുള്ളി എണീറ്റു. ഞാൻ പോകാനായിട്ട് റെഡി ആവാനായിട്ട് ജസ്റ്റ് റൂമിൽ പോയിരുന്നു. എന്താ കമ്പ്യൂട്ടറിൽ എന്തോ ചെയ്തുകൊണ്ടിരിക്കുകയായിരുന്നു. ആ ടൈമിൽ ആളവിടെ വന്നിട്ട് സങ്കടപ്പെട്ട് ഒരു ചെറിയ കരച്ചിലേക്ക് ഇറങ്ങി ട്രിപ്പ് പോകണമെന്നുണ്ട്. പക്ഷെ എന്തായാലും സാധാരണ ഞാൻ പോകുമ്പോഴത്തേക്ക് അങ്ങനെ വാശി പിടിക്കാത്ത ഇത്തവണ എന്തായാലും വാശി പിടിച്ചാൽ കറക്റ്റ് ടൈമിലാണ് നമ്മൾ ഹെൽമെറ്റും റെയിൻകോട്ടും സകല സാധനം മേടിച്ച് ഇതിനവനെ കൊണ്ടുപോകാനായിട്ട് പ്ലാൻ ചെയ്ത് തന്നെ നിൽക്കുകയായിരുന്നു. പക്ഷെ അവൻ്റെ അടുത്ത് പറഞ്ഞില്ല. സർപ്രൈസ് ആയിരുന്നാ? ஆயிருந்தா? அப்படியே கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி போகும்போது தான் நான் சொல்லியிருந்தேன்ல ரிவர் கிராசிங் வரும் அப்படின்னு. ரிவர் கிராசிங் சொல்ல முடியாது, சின்ன ஒரு தண்ணி கட்டி நின்று ஒரு ஓடை மாதிரி அதுக்குள்ளாடி ஃபுல்லாக இறக்குனேன். கொஞ்சம் டென்ஷனாக தான் இருந்து ஃபஸ்ட் டைம் இப்படி பண்ணதுனால. பட் சரியான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்து. அப்படியே இந்த ரிவர் கிராசிங் எல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி போகும்போது ஒரு வியூ பாயிண்ட் இருந்து அந்த வியூ பாயிண்ட் பக்கத்துலேயே வண்டியெல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் போனோம். ஸோ அந்த இடத்துல அப்படியே நிற்கும்போது சரியான ஒரு ഫീലിംഗാக ഇருந்து. വെറുതെ ഞാൻ പിള്ളമാരെ കൂണ് പറിക്കാൻ വേണ്ടി വന്നതാണ്. അമ്മാരെ അതിൽ കയറി. അപ്പം ഞാനിപ്പോൾ പിള്ളമാർ പോയിട്ട് അതിലേ കയറാൻ നോക്കണ്ട. ഇവിടെ ചെറിയ 2 ആനയൊക്കെ ഉണ്ട്. അപ്പോൾ അമ്മാരൊന്ന് ഓടിയിട്ട് വരുമ്പോൾ ഞാൻ കയറിയാണല്ലോ. കൂണ് പറിക്കാൻ പോണ എവിടെ നിൽക്കുന്ന കേട്ടോ ആന? ചുമ്മാ ഇവിടെ മേലേന്ന് കൊണ്ടാന. അതാ അമ്മാർ കൂണ് പറിക്കാൻ വേണ്ടി അതിലേ പോകും. ആനയുടെ മുന്നിൽ ചെന്ന് കയറി എനിക്ക് ഓടാൻ പറ്റില്ല രാവിലെ. അതുകൊണ്ടാ അതിനകത്തോട്ട് ഓടിയ പിടിക്കുന്ന ചെയ്താനോ. അമ്മാരെ ഞാൻ ജഗജല്യം പിള്ളേരെ അമ്മാര് ഓടി രക്ഷപ്പെടും. ഇത് കൂണ് പറിക്കാൻ പോണ അമ്മാര്. ഇതല്ല ആപ്പയുടെ കൂണെന്ന് വെച്ചാൽ എന്തോ കൂൺ നമ്മൾ കഴിക്കണേ. ഓ മഷ്റൂം. കാട്ടിൽ നിന്ന് നമുക്ക് കഴിക്കാൻ പറ്റുന്ന സാധനം, ഫ്രഷ് സാധനം. ഓ ആ കീടനാശിനി ഒന്നുമില്ല. ഓക്കെ ഓക്കെ. തനിയാ മഴക്കാലത്ത് നല്ലപോലെ മകൻ ഈ മാസം ചിങ്ങം, കർക്കിടകം, ചിങ്ങം ഈ 2 മാസം മാത്രം ഉണ്ടാവുള്ളൂ ഈ സാധനം. ചിങ്ങം ആകുമ്പോൾ തീരും. நம்ம போன டைம் வெக்கேஷன் டைமாக இருந்ததுனால நிறைய பேர் பைக்கில் வந்திருந்தாங்க. பட் இந்த ரோட்டில் பைக்கில் போகிறதுக்கு ரொம்ப அட்வென்ச்சராகவும் த்ரில்லிங்காகவும் இருக்கும். நம்ம ஒரு பைக் லவர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது இந்த மாமலைக்கொண்டை வரணும். ஏன்னா போகிற வழி ஃபுல்லாகவே சின்ன சின்ன ரிவர் கிராசிங் மாதிரி தான் இருக்கும். சூப்பராக இருக்கும் அது ஃபீல் பண்ணுறதுக்கு. அந்த வியூ பாயிண்ட் பக்கத்துலேயே நம்ம கொஞ்சம் விஷுவல்ஸ் எல்லாம் எடுத்தோம். அந்த விஷுவல்ஸ் எல்லாம் பாருங்கள், செமையாக இருக்கும் பார்க்குறது. அப்படியே கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி வண்டியை ஒரு சைடில் வச்சுட்டு அந்த அண்ணன் சொன்ன வாட்டர் ஃபால்ஸ் பார்க்குறதுக்கு போனோம். ஒரு 20 மீட்டர் பக்கத்தில் நடந்தால் போதும்.
பட் நம்ம இங்கே லோக்கல் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் பார்க்க போகணும். ஏன் அப்படின்னா யானை அதிகமாக இருக்கிறதுனால யானை எங்கேயா இருந்தால் நமக்கு ஸ்பாட் பண்ண முடியாது. ஸோ ஆனால் அந்த லோக்கலில் உள்ளவங்களுக்கு வந்து ஈஸியாக தெரிஞ்சிடும். அதனால் நம்ம வந்து மேக்ஸிமம் இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து போகாமல் இருக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போனதுக்கப்புறமா தான் புரிஞ்சு இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து டேஞ்சரான வாட்டர் ஃபால்ஸு. இங்கே வேணால் எப்போ வேணாலும் யானை வரலாம். அதே மாதிரி குளிக்கிறதுக்கும் ரொம்பவே டேஞ்சரான ஒரு ஃபால்ஸு. பார்த்தாலே தெரியும் நல்ல குத்தனை உள்ள வாட்டர் ஃபால்ஸு. காலை தான் ஸ்லிப் ஆச்சுன்னா நேராக கீழே தான் போவோம். ஸோ அதனால் மேக்ஸிமம் இந்த ஏரியா வந்து போகாமல் இருக்கிறது வந்து நல்லது. மாமலக்கண்டோன்னு சொல்கிற ஏரியா வந்து தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு தெரியாது. இங்கே நிறைய படங்கள்லாம் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. புலிமுருகன் சொல்கிற படம் வந்து இங்கே தான் ஃபுல்லாகவே எடுத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த புலிமுருகன் எடுத்த இடத்துல வந்து இப்போ போகிறதுக்கு வந்து அலோடு எதுவுமே கிடையாது. ஏன்னா மொத்தத்தில் ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா யானையோட சல்லியம் ரொம்பவே அதிகமாக இருக்கிறனால அந்த ஏரியாவுக்குள்ளாடி வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து யாருமே உள்ளே போகிறதுக்கு அலோடு கிடையாது. இப்போது புலிமுருகன் படத்தில் வந்து அவங்களோட வீடு, அந்த வாட்டர் ஃபால்ஸு, அந்த பாலத்தை எல்லாம் கிராஸ் பண்ணி வருவாங்க இல்லையா, அது எல்லாமே இந்த ஏரியா தான். இங்கே தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. பட் அந்த ஏரியா போக முடியாது. நம்ம நல்லா ட்ரை பண்ணி பார்த்தோம். பட் அங்கே போக முடியாதுன்னு சொல்லி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து சொல்லிட்டாங்க. மாமலக்கண்டத்தில் ஃபேமஸான ஒரு விஷயம் இருக்குது, ஜீப் சஃபாரி. அது வந்து 2 மலைக்கு மேலே வந்து கூட்டிகிட்டு போவாங்க. ஒன்று வந்து கொயினிப்பாறை, இன்னொன்று வந்து முனிப்பாறை. ரெண்டுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ரோடு தான். அதே மாதிரி ரிவர் கிராசிங் எல்லாமே இருக்கும். சூப்பரான ஒரு ஃபீலிங்காக இருக்கும். பட் நாங்கள் போன டைமில் நல்ல மழையாக இருந்து, ஸோ அதனால் அது 2டைமே வந்து என்னென்னா கேன்சல் பண்ணிட்டாங்க. வண்டியை பார்க் பண்ணிவிட்டு ஒரு 10 மீட்டர் நடந்து போகும்போது அதில் வந்து உருளைக்குழின்னு சொல்லி ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. இந்த முனிப்பாறைக்கு வந்து ஆஃப் ரோட் ஜீப்பில் வந்து ஃபுல்லாக போய் ஆஃப் ரோடெலாம் கழிஞ்சிட்டு இந்த உருளைக்குழின்னு சொல்கிற வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் கிராஸ் ஆகி வரக்கூடிய வண்டி தான் இது. உருளைக்குழி வாட்டர் ஃபால்ஸ் நம்ம போகும்போதே ஒரு போர்டு வச்சுருக்காங்க, இங்கே வந்து கீழே இறங்கக்கூடாது அப்படின்னு. ஏன்னா ரொம்ப ஆழவும் ரொம்ப இழுப்பு இருக்கிறதுனால ஈஸியாக வந்து இழுத்துட்டு போகிறதுக்குள்ள சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து இங்கே இறங்கக்கூடாதுன்னு சொல்லி போர்டு வச்சுருக்காங்க. பட் நம்ம இறங்கி குளிக்கணும் அப்படின்னா அங்கே அந்த பாலத்துக்கு அந்த பக்கம் வந்து கொஞ்சம் பிளேஸ் இருக்குது, அங்கே வந்து நம்ம குளிக்கலாம் சேஃபாக இருந்ததுன்னு. இந்த வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் பார்த்து நிற்கும் போதே நல்ல போல் ஒரு மழை ஸ்டார்ட் ஆச்சு. மழையெல்லாம் கொஞ்சம் மாறின பிறகு சாப்பிட போகலான்னு சொல்லி ஒரு ஹோட்டலில் ஏறினோம். நல்ல நாடா ஃபுட்டாக இருந்து, நல்ல மீன்கறியும் வறுத்தரைச்ச மீன்கறியும் சூப்பராக இருந்து. யாராவது போகிறீங்க அப்படின்னா இங்கே இந்த ஹோட்டலை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஜஸ்ட்டு ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த ஜங்ஷன்லேருந்து லெஃப்ட் எடுத்து தான் நம்ம போகிறோம். இனி ஒரு மெயின் பிளேஸுக்கு தான் நம்ம போக போகிறோம். அதுதான் மாமலக்கண்ட ஸ்கூலு. ஸோ நிறைய ரீல்ஸில் வந்து வைரலான ஒரு பிளேஸ் தான் அது. பார்க்கறதுக்கு செமையாக இருந்து, சூப்பராக இருந்து. அந்த ஸ்கூலும் அந்த வாட்டர் ஃபால்ஸும் சூப்பராக இருந்து. அதோட விஷுவல்ஸ் உங்களுக்கு காட்டுறேன், நீங்களே பாருங்கள். റിസോർട്ടൊക്കെ ഉണ്ട്. ഞങ്ങളിവിടെ വന്ന് പ്രാവശ്യം കേക്ക് മുറിക്കണമെന്നൊരു ആഗ്രഹമായിരുന്നു. അങ്ങനെ ഞങ്ങളിവിടെ വന്നിരിക്കുന്നതാണ്. എൻ്റെ പേര് സിറാജ്, വൈഫ് ആഷ്ന, ഇത് മോള് അൽന മെഹഫിൻ, പിന്നെ ഞങ്ങളുടെ തന്നെ കസിൻസ് കൊണ്ട് കൊടുത്ത്. അപ്പോൾ എന്തായാലും ഓൾ ദി ബെസ്റ്റ്. താങ്ക് യു. ഇനി ഇങ്ങനെ മുന്നോട്ട് അടിപൊളിയായിട്ട് പോട്ടെ. താങ്ക് യു. ബൈ ബൈ പറ. நம்ம பார்த்த ஃபேமிலியோட ஆனிவர்சரியாக இருந்து அவங்களுக்கு வந்து இந்த மாமலக்கண்ட ஸ்கூல் முன்னாடி வச்சு கேக்கு கட் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப நாளாக ஆசைப்பட்டிருக்காங்க. இந்த வாட்டி வந்து கேக் கட் பண்ணாங்க. ஸோ அதையும் நம்ம விஷுவல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்படியே கொஞ்சம் தூரம் போகும்போது சின்ன ஒரு பாலம் மாதிரி இருந்து, அது கீழே வந்து வாட்டர் ஃபால்ஸ் போகிறதும் அதெல்லாம் பார்க்கறதுக்கே நல்லா இருந்து அந்த இடத்துல. ஸோ அதோட விஷுவல்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம்.
தமிழ்நாட்டில் இருக்கவங்க கேரளா டிஸ்ட்ரிக்டில் ஒரு ஹிடன் பிளேஸாக சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் மாமல்லக்கண்டம் தான். ஏன்னா இதை வந்து ஒரு குட்டி மூணாறுன்னு சொல்கிறாங்க. அப்படியே நம்ம கொஞ்சம் தூரம் கூட போகும்போது ஒரு வில்லேஜ் வரும். அந்த வில்லேஜோட மாமல்லக்கண்டம் ஏரியா முடியுது. அதுக்கப்புறமா போகிறது வந்து மூணார் போகிற ரோடு. ஸோ நாங்கள் அதுலேருந்து ரிட்டர்ன் எடுத்து திரும்ப கிளம்பிட்டோம். நம்ம போன டைம் வந்து நல்ல மழையும் நல்ல மிஸ்ட்டும் இறங்கிட்டு, ஸோ அதனால் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாமல் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நீங்கோட்டா இது ஏரோடா மூணாறு இது 2 മൂന്നാർ കയറും. ഇനി എങ്ങോട്ടാ? ഇത് ഏറോടാ മൂന്നാറ് ഇത് 2 മൂന്നാർ കയറും. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.